guys, welcome to Just Housemates. இன்னைக்கு ஒரு நார்மலான ஆனால் பிஸியான vlog பார்க்க போகிறோம். மார்னிங் டு ஈவினிங் vlog. ஸோ காலையில் நான் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உக்காந்துருக்குறோம். நேற்று செஞ்ச சிக்கன் ரைஸில் நேற்றே சிக்கனாக எடுத்து சாப்பிட்டாங்க. வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, சாப்பிடுங்க அப்படின்னு. அப்படி சொல்லியுமே சாப்பிட்லன்னா நான் ஊட்டி விட வேண்டியதாக இருக்குது. இதுதான் ஒவ்வொரு வாட்டி எனக்கும் நடக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய பப்பி மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு. எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். நம்ம தான் அதை பார்த்து சரி பண்ணணும். ஆனால் ஒரு டிப் சொல்கிறேன், உங்கள் பப்பி சாப்பிட்லன்னா விட்டுடுங்க, சாப்பாடு வச்சுடுங்க. அதுக்கு பசிக்கும் போது தானாக எடுத்து சாப்பிடும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுறத விட அவங்களே சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. வயிறு ரொம்ப. உங்கள் பப்பீஸை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நேமோட ஏஜோட அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் நான் ஒரு பேர் அழகி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவ ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபீமேல். இவளுக்கு 1.5 வயசாச்சு. பேர் அலெக்ஸா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவள் ஃபேஸ் பார்க்கும்போது. அவ்வளோ சாந்தமாக இருக்கும். ஆனால் பண்ணுற வேலை எல்லாமே கொஞ்சம் தில்லுமுள்ளான வேலை தான். பிடிச்சி இவங்களை விளையாடுற போது கடிச்சு வச்சிருவா. அதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் இவ ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இவ பிச்சான் ஃப்ரைஸுமே நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க அந்த ஒயிட் கலர் பப்பி என்ன ப்ரீடு அப்படின்னு. அவள் வந்து பிச்சான் ஃப்ரைஸ் அப்படின்னு கொஞ்சம் ரேரான ப்ரீடு தான். இவன் எப்போவுமே மடியில் வந்து உக்காந்துட்டு இறங்கவே மாட்டா. எனக்கு வேலை இருக்குது இறங்குடி அப்படின்னு சொன்னாலுமே அவள் இறங்குறதே இல்லை நல்லா இருக்குது நான் இங்கேயே உக்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பா. அவ்வளோ ஒரு பெட்டு, அவ்வளவு ஒரு செல்லமான ப்ரீடு இவ. இப்போ டைம் 10 மணி ஆகிடுச்சு. ரொம்ப பிஸியான டே ஆக்சுவலாக. இவ்வளோ பிஸியாக இருந்திருந்தாலுமே ஒர்க்கு. ஆனால் எனக்கு சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு தோணுச்சு. ஒயிட் பிரியாணி பண்ணியிருக்கிறேன். வெரைட்டியான பிரியாணியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பைசியான பிரியாணி எனக்கு பிடிக்காது சொல்லப்போனால். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். அது தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி வேணால் கொஞ்சமாக ஊறுகாய் வச்சுக்கலாம். ரொம்ப பசிக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சாப்பிட்றதுக்கு. நான் ஆக்சுவலாக பெட்டர் குக்கு. ரொம்ப நல்லா சமைப்பேன். பெட்டர் மாம் மாதிரி பெட்டர் குக்கு. உங்களுக்கு ரெசிபிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இது வந்து டாக்ஸ்க்காக டெடிக்கேட்டடான ஒரு சேனல். அதனால் நான் ரொம்ப மற்ற விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணுறது நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன்லேயே பார்க்கும்போது வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ட்ரமாட்டிக்காக எல்லாம் பேச மாட்டேன் நான். நீங்களும் சாப்பிட்டுட்ருப்பீங்க சில பேர். நானும் சாப்பிடும்போது அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே நம்ம திங்க் பண்ணுவோமே. இது வந்து என்னுடைய 3வது சேனல். இப்போ தான் இந்த சேனல் எனக்கு கை கொடுத்துருக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்னால. இதுக்கு முன்னாடி 2 சேனல் வச்சுருந்தேன் குக்கிங்காகவே. எஸ்பெஷலி நான் அதை ஆரம்பித்தது. ஆனால் அது அந்த அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அதனால நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன். குக்கிங்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அதனால் இந்த சேனலில் ஒரு சில ரெசிபி, ரொம்ப சீக்ரெட்டான ரெசிபி என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் நான் ஆட் பண்ண முடியும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் தோசை மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். கல்ல ஆட்டினது சட்னி, அப்புறமா மிளகா எல்லாம் ரொம்ப நான் விரும்புவேன். நான் ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷனில் பிறந்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 80s 70s உடைய தாட்ஸ் தான் எனக்கு இருக்கும் மைண்டில். இந்த கல்லை யூஸ் பண்ணி தோசை மாவு, அப்புறமா சட்னி, கருவாட்டு குழம்பு இதெல்லாமே வந்து ஒரு ரொம்ப பாரம்பரியமாக பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா வீட்டில் நான் நார்மலாக என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு அது இது பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணணுமே. ஸோ அப்படியே இதுவே நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தில் நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ஸோ இது தோசை மாவு பார்த்திங்களா நம்மளுடைய பசங்களுக்கு தான். நான் ஈவினிங்கு அவங்களுக்கு ஸ்நாக் ரெசிபிக்கு தான் நான் தோசை மாவு ஆட்டிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக வீட்டில் எல்லா ஸ்நாக்ஸும் முடிஞ்சு அவங்களுக்கு பண்ண ட்ரீட்டு பிஸ்கெட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் முட்டை தோசை அவங்களுக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி தோசை மாவு ஆட்டிகிட்ருக்கிறேன். ஆனால் ரொம்பவே கஷ்டம்தான். நம்ம இந்த ஜென்ரேஷனில் பண்ணுறது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளோடைய முடியாமல் இது அப்படியே இன்னும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நான் ரொம்பவே இதை விரும்பி தான் நான் செய்வேன். 2 டம்ளர் அரிசி, பாதி டம்ளர் உளுந்து போட்டு நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை ஆட்டுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. கையெல்லாம் வலிக்குது.
நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். காலையிலே சிக்கன் வாங்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க, இவங்க காலையில் சாப்பிடவே இல்லை பசங்க அப்படின்னு. சரி அவங்களுமே ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. சரி இவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 11 o'clock அப்படி ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு அவங்க தூங்குகிற டைமில் நம்ம கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வேலை எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம், வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி கொடுக்கலாம், அடிக்கடி கொடுக்க வேண்டாம். ஐஸ்கிரீம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களுக்குமே. நிறைய எந்த விஷயத்தையுமே சாப்பிட்டோம்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் கொண்டு வரும். அதே மாதிரி தான் அளவோடு எது இருந்தாலுமே ஓகே. அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மெஷர்மெண்ட் கப்பு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டாய் ப்ரீட்னா சின்ன கப்பு கொடுங்க, கொஞ்சம் பெரிய ப்ரீட்னா அதில் ஒரு 1.5 கப் அந்த மாதிரி கொடுக்கலாம். என்னுடைய பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் நாங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் வெளியில் இருக்கிற பசங்களுக்குமே நான் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு யார் வாங்கி கொடுப்பாங்கன்ற நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்கோ, அதை நான் ஃபீல் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம உலகத்துக்கு வந்துட்டதுக்கப்புறமா நிறைய விதத்தில் கஷ்டப்படுறோம், எண்டு லைஃப் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த மாதிரி சில விஷயம் ஒருத்தருக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்ட்ரீட் டாகுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுமையான விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு. அதனால் எனக்கு என்னமோ ரொம்ப 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 அஃபெக்ஷனாக இருப்பேன். நாங்கள் ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு புதுசாக தான் வந்திருக்கிறோம். இந்த வீட்டில் இவன் ரொம்பவே அட்டாச் ஆகிட்டா. ரொம்பவே நல்ல பையன், எப்போ கூப்பிட்டாலும் வருவான். கேட் கிட்டேயே படுக்கணும், கேட் ஓப்பன் பண்ணி உள்ளவா அப்படின்னா வரமாட்டான். அவ்வளோ ஒரு டீசெண்டான, அவனுக்கு அவ்வளோ லிமிட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் கேட் கிட்டேயே நெல்லில் படுக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் படுத்துட்டு அவனோட ஏரியாவுக்கு போயிடுவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவான். ஆனால் சாப்பிட்ற டைம் கரெக்டாக வந்துடுவா. ரொம்ப நல்ல பையன். இதே மாதிரி இன்னொரு 4-5 பசங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் தான் தேடி தேடி போய் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிட்ருக்கிறேன். இப்போ வரைக்கும் என்ன யாருமே தேடிட்டு வரலை. ஸோ நான் பழைய வீட்டில் இருக்கும்போது அங்கே 5 பசங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்மளுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. எனக்காக இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு அவங்க தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நானே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். பார்த்தா 4 மணி டைமு. எந்திரிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மாவு ஃபர்மெண்ட் ஆயிருந்தது. சரி ஓகே உங்களுக்கு பசிக்கிற டைம் தான் அப்படின்னு ஆளுக்கு ஒரு 2 தோசை, முட்டை தோசை ஊற்றிட்டு கொடுத்துடலாம். அப்போ ஒரு 7 மணிக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் தோசை கொடுக்காத டைமில் எல்லாமே அவங்களுக்கு ட்ரீட் கொடுப்போம். நானே செஞ்ச ட்ரீட்டு சிக்கனில் பண்ணியிருப்போம். சிக்கன் லிவரில் பிஸ்கெட் செய்வேன். நிறைய ட்ரீட் ஐட்டம் நான் செஞ்சு வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம ஸ்டோரில் வாங்குறத விட நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி விலை. அதனால் நானே செஞ்சு வச்சுக்குவேன். ஸ்டோர்லேருந்து வாங்கி 1 கொடுத்தோம்னா ஒரு ட்ரீட் கொடுக்குற இடத்துல நம்ம 2 கொடுக்கலாம். அதனால் நானே செஞ்சு வச்சு அவங்களுக்கு கொடுப்பேன். அதனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி முட்டை தோசை தான் பெஸ்ட்டான ட்ரீட் அவங்களுக்கு சொல்ல போனால். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இது நல்லா இருக்கும். நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குற அளவுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ஒரு ட்ரீட்டு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முட்டை தோசை சுடும்போது கொஞ்சம் கீ இல்லைன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறிட்டுருக்குறேன். எல்லாருக்கும் நான் தான் சின்ன சின்ன பீஸாக பிச்சு கொடுப்பேன். அப்படியே போட்டோம்னா அவங்க காலில் வச்சுட்டு பிச்சுட்டு கால் எல்லாமே எண்ணெயோ இல்லைன்னா கீயோ இந்த மாதிரிலாம் ஆகும். அதனால நம்மளே சின்ன சின்ன பீஸாக கொடுத்துட்டோம்னா வாயில் அப்படியே போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ஃபைனலாக எல்லாருக்கும் நெயில் கட் பண்ணி விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது ஈவினிங்கு. 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் நெயில் கட் பண்ணுறதோ ஹேர் ஷார்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்த எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் நானுமே பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி ஷிட்ஸுக்குமே ஹேர் கட் பண்ணி விடணும். பேபிஸ்க்கு எல்லாமே ஹேர் கட் பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான டைம் என்னென்னா சம்மர் டைம் தான். அதனால நான் அப்படியே விட்டுருக்குறேன். ஷிட்ஸுக்கு வளர்கிற வரைக்கும் வளரட்டும், புசுன்னு இருக்கட்டும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நான் சம்மர் டைமில் கட் பண்ணியே விட்டே ஆகணும். ஷார்ட் பண்ணிவிடுவேன் ஹேரை. நான் அந்த எப்படி நான் ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்னு நான் vlogல உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. மார்னிங் டு ஈவினிங் கொஞ்சம் பிஸியான டே தான். எனக்கு தூங்குறது போக பிஸியாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு இதில் என்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சது, என்ன விஷயம் பிடிச்சது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தவங்களா இருக்குமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜாஸ் ஹவுஸ்மேட்ஸ்.